Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். சில நேரங்களில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நீங்கள் வீட் ப்ரெட்டு இல்லை நார்மல் ப்ரெட்டு எந்த ப்ரெட்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ்க்குள்ளே வந்து ஒரு மசாலா ஸ்டஃபிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே அதில் வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்கில் வெங்காயம் வந்து ரொம்ப ஓவராக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு வதக்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நாம் போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு இப்போ நாம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த அளவுக்கு சேர்க்குறேன்னா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் கேரட்டை சேர்க்குறேன். கேரட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கேரட் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா அதையே போட்டு நீங்கள் ஸ்டஃபிங் கொடுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். நான் பசங்களுக்கு கொடுக்குறதால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் சேர்த்து ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி எடுத்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பிறகு இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இதில் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கேரட் இந்த மசாலாலாம் போட்டிருக்கேன்ல, இந்த அளவுகளுக்கு படி பார்த்தா கரெக்டாக ஒரு 8 ஸ்லைசஸ் ப்ரெட்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி ப்ரெட்டு வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். பட்டர் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நெய் கூட யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நம்ம சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டு மேலேயும் கொஞ்சம் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. அப்படி திருப்பி போட்டு இந்த கரண்டியால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா சூப்பராக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வேணும்னா கேரட் கூட கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக வெஜிடபிள்ஸ்னாலே பசங்க கொஞ்சம் தூரம் தான் ஓடுவாங்க. கூட்டு, பொரியல் சொல்லிட்டு எதுவுமே தொட மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, வெஜிடபிள்ஸை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ எப்படி கேரட் துருவி ஆட் பண்ணோம், அதே மாதிரி பீன்ஸ் கூட நீங்கள் துருவி நீங்கள் சேர்க்கலாம். அந்த மாதிரி துருவி இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் மசாலா ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் இருக்கிறது. அவங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு. நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை எப்படியோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம் சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். காலையில் வந்து ஸ்கூல் போகிற டைமில் பசங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட சம்டைம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ப்ரெட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மாதிரி டோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.